ஹலோ எவ்ரிவான், என்னோட பேர் டாக்டர் ராகுல் ஜெயராஜ், கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், அப்போலோ கிளினிக், நாகர்கோயில். ஒரு கூட்டத்தில் ஒருத்தங்க சடனாக மயக்கம் போட்டு கீழே விழுந்து கொஞ்ச நேரத்திலே நார்மலாக கான்சியஸ் ஆகி பார்த்துருக்கீங்களா? இந்த கண்டிஷனை தான் சின்கோப்புன்னு சொல்லுவோம். காமனாக ஸ்கூலில் அசம்பிளியில் நிற்கிற குழந்தைங்க ரொம்ப நேரம் வெயிலில் நிற்கும் போது டீஹைட்ரேட் ஆகி பிளட் சப்ளை பிரெயினுக்கு டெம்பரரியாக ஸ்டாப் ஆகும்போது இந்த மயக்கம் ஏற்படுது. ஓல்ட் ஏஜில் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு சடனாக எழும்பும் போது பிளட் ப்ரெஷர் ஃபால் ஆகி ஆக்சிஜன் இல்லாமல் மயக்கம் ஏற்படுது. ரொம்ப க்ளோஸ்டு வென்டிலேஷனே இல்லாத ரூமில் ரொம்ப நேரமாக இருந்தாலும் இந்த மயக்கம் ஏற்படும். சில எமோஷ்னல் ஸ்டேட்டில் ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறதுனால மயக்கம் ஏற்படுது. உதாரணத்துக்கு பிளட்டை பார்த்தோ இல்லை இன்ஜெக்ஷனை பார்த்தோ சிவியர் பெயின்னால கூட மயக்கம் ஏற்படுது. இருதய பிரச்சனை இருக்கக்கூடிய சில பேஷண்ட்ஸ் கூட இந்த மாதிரி மயக்கம் ஏற்படலாம். அப்படி மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இசிஜிஆர் எக்கோ எடுத்து பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுகிறாங்கன்னா நம்ம முதலாவது பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்கள ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுக்க வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி படுக்க வைக்கும்போது அவங்களோட கால்களை தூக்கி செஸ்ட் ரீஜனுக்கு மேலே நம்ம கொஞ்ச நேரம் லிஃப்ட் பண்ணால் அவங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் ரீச் ஆகி ஆக்சிஜன் கிடச்சி ஒரு 10 மினிட்ஸில் ரிவர்ட் ஆயிடுவாங்க. 10 மினிட்ஸில் அவங்க ரிவர்ட் ஆகலைன்னா உடனே ஃபிசிஷியனை பார்க்குறது ரொம்பவே நல்லது.